Shri Gurubhyo Namaha. Sukhi Bhava. A very good evening to one and all present here. Iniya Malai Vanakkam Ellorkum. My salutations and pranams to our Guru of Gurus, Dr. Mrs. YGP, founder of PSBB Group of Schools, a legendary educationist, a visionary, and dear to every student. Without her blessings and grace, PSBB wouldn't have come to this stage and status and gained this reputation and goodwill. It is not, of course, we cannot, words are not enough to speak about her achievements and her contribution to the society and to the field of education at large. But she, being what she was, a very, very humble person, would give credit to every teacher. Yella Perumayum, Mrs. YGP, teachers, our students, and nammaloda parents da. And another thing was, Mrs. YGP பற்றி நிறைய பேருக்கு தெரியும். பட் க்ளோஸ் குவார்ட்டர்ஸில் நாங்களாம் கூடியே இருந்ததுனால எங்கள் வீட்டு பெருமையை நாங்கள் பேசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது எதுக்கு எடுத்து சொல்லணும்னா, others should know certain traits of her which they would not have perhaps seen or experienced at close quarters. அவங்க 94 வயசு வரைக்கும் இருந்தாங்க. ரொம்ப ஆக்டிவ், எக்ஸ்ட்ரீம்லி பேஷனட் அபவுட் எஜுகேஷன். அவ்வளோ ஒரு ஆசை பசங்க மேலே. ஸோ மச் ஸோ வீட்டில் இருக்கிற பசங்களை கூட அவளோட 2 பசங்களை நிறைய இக்னோர் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் இக்னோர்னால் என்ன, இந்த அளவுக்கு அந்த டைம் வந்து வீட்டில் அந்த பசங்களோட ஸ்பெண்ட் பண்ணல. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த ஒரு சில்ட்ரனோட ஒரு ஈடுபாடு அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி இன்ட்ரெஸ்டட் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் யங் மைண்ட்ஸ் அண்ட் த க்ரோத் ஆஃப் யங் சில்ட்ரன். அதில் என்ன பெருமைப்படணும்னா, ஷி வாஸ் அ லேர்னர். 94 இயர்ஸில் ஷி பாஸ்ட் அவே. அண்ட் yet கடைசி நாள் வரைக்கும் எல்லார்ட்டேருந்தும், அது ஒரு குட்டி குழந்தையானாலும் சரி, அவங்கள விட ஒரு பெரியவாளானாலும் சரி, அவங்க கூட ஜூனியர் கலீக்ஸ் ஆனாலும் சரி, வெளியில் இன்ஃபேக்ட் I must proudly say, and I'm sure educationists here would have seen, எந்த ஒர்க் ஷாப் போனாலும் எந்த வயசுலையானாலும் அந்த ஒர்க் ஷாப் யாரானா கூப்பிட்டாள்னா, இன்வைட் பண்ணானா, இல்லை இன்வைட் பண்ணாமல் தனக்கு தெரிய வந்ததுன்னா கூட நான் இதுக்கு வருவேன் சொல்லி அங்கே ஃபஸ்ட்டு ரோவில் உட்காந்து நோட்ஸ் எழுதின்றிருப்பா. மிஸ்ஸஸ் YGPக்கு தெரியாத விஷயமா, இல்லை எஜுகேஷன் பற்றி எக்ஸ்பர்டீஸ் இல்லையா, ஷி வாஸ் வே அஹெட் ஆஃப் ஹர் டைம்ஸ். ஸ்கூலில் வந்து எத்தனையோ புது புது ஐடியாஸ், இனோவேட்டிவ் டீச்சிங் மெத்தடாலஜிஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாள். அது பண்ணி ஒரு 10-12 வருஷத்துக்கு அப்புறமும் என்னமோ மற்ற போர்ட்ஸ் எல்லாம் அதை அடாப்ட் பண்ணுவாள். அந்த அளவுக்கு ஷி வாஸ் வே அஹெட் ஆஃப் ஹர் டைம்ஸ். ஷி சேஞ்ச் வித் டைம்ஸ். அண்ட் அட் 94 ஹர் ஹார்ட் வாஸ் ஸ்டில் யங், ஹர் மைண்ட் வாஸ் ஸ்டில் யங், அண்ட் ஷி வாஸ் அப்சல்யூட்லி அலர்ட் அண்ட் ஆக்டிவ். இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறதுக்கோசரம் தான் ஐ எம் ஷேரிங் திஸ், நாட் ஜஸ்ட் டு ப்ளோ ஆர் ட்ரம்பெட் ஆஃப் ஆர் டியர் மிஸ்ஸஸ் YGP. அது நான் ப்ளோயிங் ஆர் ட்ரம்பெட் அதை பற்றி பெருமையாக பேசினாலும் தப்பில்லை. எவ்வளவோ பேசிகிட்டே இருக்கலாம் மிஸ்ஸஸ் YGPயை பற்றி. பிகாஸ் we learn while we speak about her, all of us as teachers, as parents, as students, we learn. So Mrs. YGPயோட கோல்டன் டச்சுன்னு சொன்னார். இதுவும் மிஸ்ஸஸ் YGPயோட கோல்டன் டச் தான். ஷீலா ராஜேந்திரா அது மாத்திரம் இல்லை, மிஸ்ஸஸ் YGPயோட ரெப்ரசன்டேட்டிவாக தான் நான் வந்திருக்கேன். ஐ எம் ஷுவர் எங்கே ஒரு ஸ்கூல் நடத்தினாலும் ஆரம்பித்தாலும் she is there blessing every student and every school. And Mrs. YGPயோட இன்னொரு பெருமை என்னென்னா, அவங்க என்ன அங்கே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாளோ,
பிஎஸ்பிபியில் என்ன பண்ணிட்டுருக்காளோ whole hearted, generous, she wants to share it with several other schools and students. அந்த ஒரு பெரிய அவளுக்கு ஒரு ஜெனராசிட்டி. அதனால என்ன, இப்போ நம்ம சில சமயம் யங்ஸ்டர்ஸ் அண்ட் சில பேர் நம்மளே சொல்லியிருப்போம், ஐயோ இவெல்லாம் இத்தனை பண்ணியிருக்காளே, இது வந்து நம்ம ஸ்கூலோட ஐபிங்கிற மாதிரி இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாள்ல மிஸ்ஸஸ் YGP ராமானுஜர் மாதிரி. நம்மளுக்கு தெரிஞ்சதை எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கணும். தட் இஸ் ஹவ் ஆல்சோ வென் மிஸ்டர் ஸ்ரீதர் met Mrs. YGP and requested her to be part of Jain Vidyashram. She readily accepted, and she was guiding personally, and also the school would guide. Several teachers, several senior teachers would come and conduct workshops, and actually literally started the school along with the team here. And to that extent, Mr. Sridhar, NC Sridharan, and Mrs. Radha Sridhar and Mrs. Kalyani, the team there is now here. Parents, teachers and students, and of course the management. You don't have to hesitate at all. இந்த ஸ்கூல் நிச்சயமாக இன்னும் நிறைய வளர்ந்து பெரிய பேர் எடுக்க போகிறதுன்னு எனக்கு ஃபுல் நம்பிக்கை. அண்ட் த மேனேஜ்மெண்ட் சப்போர்ட். இன்ஃபேக்ட் மிஸ்டர் டாக்டர் மூவேந்தன் மீட் பண்ணப்போ மீட்டிங்க்கு தான் எனக்கு டைம் கொடுக்கறதுக்கு கஷ்டமாக இருந்தது தவிர, மீட் பண்ணப்புறம் I was spending hours discussing, and I was really absolutely floored, impressed. ஏன்னா அவங்களுக்கு அந்த இந்த கல்வி, இந்த இன்ஸ்டிடியூஷன் வளரணும். இதை வந்து அவரே சொன்னார், இதுக்கு முன்னாடியும் நிறைய தடவை சொல்லியிருக்கார். இந்த ஸ்கூலில் இந்த இன்ஸ்டிடியூஷன், குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வளர்ந்து இதுலேருந்து அந்த வளர்க்குறது வந்து என்ன, அவருக்கு என்ன பெருமை. சரி, பில்டிங் இருக்குது, எல்லாம் இருக்குது, பசங்க வரா, ஃபீஸை வாங்குகிறோம், தட்ஸ் நாட் தி ஓன்லி திங். அவருக்கு வந்து அந்த the enthusiasm, the expectations, and also the faith and trust in the students that they will be taking the school forward, they will achieve, and they'll be names to reckon with. That is his dream and that is his faith. And I'm sure parents, teachers and children here அதை புரிஞ்சுண்டு அவள் உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கறதும், இந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணி எல்லாத்துலேயுமே, நாட் ஜஸ்ட் பில்டிங் இருந்தால் மாத்திரம் போகாது, டீச்சர் டெவலப்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணி, அண்ட் ஆல் தி நியூ மெத்தடாலஜிஸ், டீச்சிங் எய்ட்ஸ், ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிற விதத்துலேயும் இருக்குது. I always say schools can give the opportunity, can give the platform, but it's up to the teachers and it's up to the students to make the best use of it for their professional development and for their growth. அதுக்கு வந்து மேனேஜ்மெண்ட்டுங்கிறவா நிறைய பேர் பண்ணுவா, பட் இங்கே நான் பார்த்துருக்கேன். ஏன்னா எனக்கும் ஒரு அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸில், ஒரு அளவுக்கு மனுஷாலையும் பார்த்து பேசி இது பண்ணிடுச்சு. நம்மளுக்கு ஒரு தெரியும் இல்லையா, ஒரு சிக்ஸ்த் சென்ஸ், ஒரு இன்ட்யூஷன். அவரை பார்த்த உடனே அவருக்கு இருக்கிற ஃபேமிலி பேக்ரவுண்ட் அண்ட் த ஃபெசிலிட்டிஸ் அண்ட் எவ்ரி திங், ஹீ இஸ் ஸோ ஹம்பிள் அண்ட் ஸோ காட் ஃபியரிங் அண்ட் பிலீவ்ஸ் complete faith and surrender in the power. நீங்கள் காடுங்கிறது யார் வேணால் இருக்கலாம், இல்லை ஒரு பூவாகவும் இருக்கலாம், ஒரு கல்லாகவும் இருக்கலாம், பட் தட் சரண்டரிங் டு தட் ஃபெய்த் அண்ட் பிலீவிங் தட் அவர் வழிகாட்டுவர். நம்ம நல்லது பண்ணணும், அவர் வந்து வழிகாட்டுவாங்கிறது. ஸோ ஐ எம் ஷுவர் அந்த ஒரு ஹம்பிள் கப்பிள் ஹியர் வித் ஸோ மச் ஆஃப் பேஷன் அண்ட் ஸோ மச் ஆஃப் எதிர்பார்ப்பு, இந்த ஸ்கூல் வந்து இந்த ஊர்லேயும் இந்த நாட்டிலையும் அண்ட் வெளிநாட்டிலையும் ஒரு பேர் எடுக்கணும். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவள் அச்சீவ் பண்ணுறதுன்னா வெளி உலகத்துக்கு தெரியணும்.
இதுக்கு டாக்டர் மூவேந்திரன், மிஸ்ஸஸ் சம்யுக்தா மூவேந்திரன், ஸ்ரீதர் சார், மிஸ்ஸஸ் ராதா, மிஸ் கல்யாணி and sir, the chief administrator here, we will give whatever support. இதுவும் மிஸ்ஸஸ் YGP-டேருந்து கற்றுண்டது தான். எங்களால் என்ன சப்போர்ட் கொடுக்க முடியுமோ, என்ன கைடன்ஸ் கொடுக்க முடியுமோ, we will always be there. And please have that trust and faith in the management. ரொம்ப லேட் ஆகுதுன்னு தெரியும் உங்கள் பசங்களுக்கும், they must be restless. பட் ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். நிறைய பேர் என்னை வந்து ஸ்கூலு எது நல்ல ஸ்கூல், எது நல்ல ஸ்கூல்னால் எல்லா ஸ்கூல்லையும் ஏதான நல்லதும் இருக்கும், நிறைய நல்லது இருக்கும். இங்கே அங்கே 100% of the parents or students community we may not be able to satisfy, but knowing that wherever we can pull up our socks, wherever we can improve, we will do that. That is the kind of management you need to look at. இன்னொரு என்னன்னா, that is a school which is a good school. இன்னொன்று என்னன்னா, எந்த மேனேஜ்மெண்ட் ரொம்ப வேல்யூ பேஸ்டாக ஒரு பணத்துக்கு மாத்திரம் ஆசைப்படக்கூடாது. பணம் ஒரு பக்கம், கல்வியை கொடுத்துட்டே இருந்தால் அதுவும் வரும். பட் அதுதான் ஒரு நோக்கத்தோடு பண்ணுறத விட எஜுகேஷன், குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்குற ஒரு நோக்கத்தோடு இருக்கிற மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் தாராளமாக தைரியமாக நம்பி பசங்களை விடலாம். தட் இஸ் வாட் ஐ see in this duo, Dr. Moovendran and Samyukta Moovendran and the team supporting them. ஸோ தைரியமாக உங்கள் பசங்களை இங்கே விட்டால் டெஃபினட்டாக அதுகள் நன்னா வளர்ந்து இன்டலெக்சுவலி வளர்ந்து அண்ட் ஓவரால் ஹோலிஸ்டிக் ஆல்ரவுண்டர் அண்ட் நாட் ஓன்லி ஸ்டடீஸ், கோ-கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அத்தனையும் இந்த ஸ்கூலுக்கு வந்து நிறைய அந்த எக்ஸ்போஜரை கொடுத்து இந்த பசங்களை வந்து நல்ல ஹியூமன் பீயிங்காக வளர்க்குறது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் நாங்கள்லாம் கூட அதை வந்து டெஃபினட்டாக we will ensure that happens. நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு. மேபி in other forum when I visit the school. இன்னொன்று ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது பசங்களா, இது ஃபார் யூ அண்ட் பேரண்ட்ஸ், டீச்சர்ஸுக்கு எல்லாருக்கும் தான், எஸ்பெஷலி பசங்க. இத்தனை அழகான பில்டிங்கும் இத்தனை அழகான ஸ்பேஸும் பிஎஸ்பிபியில் கிடையாது, சரியா? ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உள்ளே வரச்சேயே. அத்தனை ஒரு ஓப்பன் ஸ்பேஸ், பியூட்டிஃபுல் பில்டிங்ஸ், லவ்லி கிளாஸ் ரூம்ஸ், அந்த லான்ச் பண்ண டைனி டாட்ஸ், விஸ்வக்சேனா டைனி டாட்ஸ், அதை பார்த்தா யாருக்கு அந்த ஸ்கூலுக்குள்ளே வரக்கூடாதுங்கிற ஆசை, யாருக்கான எல்லாருக்கும் வரணும்னு தான் ஒரு ஆசை இருக்கும். டெஃபினட்டாக ஐ வாண்டட் டு கம் பேக் டு டு சச் அன் ஆம்பியன்ஸ் அண்ட் என்வாயர்மெண்ட். ஸோ பசங்களுக்கு என்னென்னா, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் வி ஆர் ஆல் ப்ரிவிலேஜ்ட். நீங்கள்லாம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறது உங்களோட பாக்கியமாக நீங்கள் நினைக்கணும். எத்தனை ஸ்கூலில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஃபெசிலிட்டி கிடைக்காது. ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் வந்து பசங்க, நீங்கள் அதை வந்து உங்களோட வளர்ச்சிக்கும், உங்களோட க்ரோத்துக்கும், உங்களோட டெவலப்மெண்ட்டுக்கும், உங்களோட அகடமிக் தேர்ஸ்ட்டுக்கும் அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் டு த பெஸ்ட் ஆஃப் டு யோர் அட்வான்டேஜ். ஸோ ப்ளீஸ் அண்ட் மேக் ஷுவர் தட் மேனேஜ்மெண்ட் இஸ் willing to do anything for the education, for your education and for your development. So please be grateful to that and also feel free. டீச்சர்ஸுக்கு இன்னொரு பெரிய விஷயம் பிஎஸ்பிபியில் அகடமிக் ஃப்ரீடம் கொடுக்கறது. ஃப்ரீடம் கம்ஸ் வித் அ கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃப்ரீடம் மாத்திரம் இல்லை, ரெஸ்பான்சிபிலிட்டியும் நிறைய. ஸோ அதனால் டீச்சர்ஸுக்கு மிஸ்ஸஸ் வைஜிபி எப்போவுமே சொல்லுவேன், ஏஐஆர், அக்கௌண்டபிலிட்டி, இன்டெகிரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது டீச்சர்ஸ்க்கு மாத்திரம் இல்லை, ஈச் இண்டிவிஜுவல், ஈச் ஸ்டூடெண்ட் எது பண்ணாலும் அதுக்கு அந்த ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துண்டோ, அதை வந்து இன்டெகிரிட்டியோட, ஒரு ஆனஸ்டியோட, ஒரு ஃபுல் ஹார்ட்டோட பண்ணணும். அண்ட் வி ஆர் அக்கௌண்டபிள். நம்ம பதில் எல்லாருக்கும் பதில் சொல்கிறதுக்கு அந்த பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதை நன்றாக அதை நடத்தி கொண்டு வரணும். தேங்க்யூ அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் நேம், விஸ்வக்சேனா, சீஃப் கமாண்டர். ஓகே. அண்ட் எதுவானாலும் விஸ்வக்சேனாக்கு ஒரு சரண்டர் பண்ணி வர்ஷிப் பண்ணி தான்
ஆரம்பிப்போம். இது வந்து சீஃப் கமாண்டர் அண்ட் ப்ரொடெக்டர் ஆஃப் த டெம்பிள் ஆஃப் லேர்னிங் இந்த சரஸ்வதி ஸ்பேஸில் விஸ்வக்சேனாங்கிற ஒரு பேரோட பியூட்டிஃபுல் நேம். என்ஜாய் யுவர் ஸ்கூலிங் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் மோஸ்ட் செரிஷ்ட் மெமரிஸ் and I'm sure you stand to gain a lot. As I said, பேசிண்டே போகலாம், but time is a constraint and I'm sure எல்லாரும் வந்து ஒரு இந்த ப்ரோக்ராமை ஆர்வலாக பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். So for now I will stop here and thank you so much for inviting me. My pleasure.